அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசி நேயர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. நிறைய அடி வாங்கியாச்சு, நிறைய அவமானப்பட்டாச்சு, ரத்த கண்ணீர் சிந்திட்டப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது தனுசு ராசி நேயர்களுக்கு ஆப்டா பொருந்தும். இந்த 2026 அப்படிங்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில 4 கிரகங்கள் கோச்சாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்பயும் அப்படிதான். வர்ற வருமானம் எந்த பக்கம் போகுதுன்னே எங்களுக்கு தெரியலங்க. வருமானம் வருது, ஆனா எப்படி போகுதுன்னு தெரியல. நான் எப்படி அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறது? இன்னொன்னு போராட்டம் மட்டுமே தான் கடந்த ஒரு 4 வருஷமா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கே தெரியுங்க. இந்த 2026 சொல்லுங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பா இந்த 2026 நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கு. புதுசா தொழில் தொடங்கலாம். தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, முதலீடு பண்ணி ஆரம்பிக்கிறவங்க தாராளமா தைரியமா நீங்க பண்ணலாம். அதே போல கடன் கொடுக்கிற நிலைமைக்கு நிச்சயமா வந்துருவீங்க இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம். எங்கங்க இவ்வளவு நாள் கடன் தான் வாங்கி கடன் கட்ட முடியாம புலம்பிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா கண்டிப்பா இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், நீங்களும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும். யாராவது உங்ககிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க உண்மையா அதை கேட்குறாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு கூட நீங்க அதை அனலைஸ் பண்ணாம தூக்கி கொடுத்துடுறீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க ஒரு டிராபேக். ஸோ பணம் அப்படிங்கிற விஷயத்துல ஏன் அப்படின்னா, தனுசுனாலே குருவோட ஆதிக்கம். சீக்கிரமா உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். யாராவது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னா கூட நம்பிடுவீங்க, நம்பி உதவி பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இருக்கான்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க, அடுத்தவங்களுக்காக ஓடிட்டே இருப்பீங்க. உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம் இந்த 2026. ஸோ இந்த வருஷம் அடுத்த முயற்சி, புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். திருமணம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மீனம் தனுசு 2 ராசிக்காரங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிறைய நடக்க போகுது. ரொம்ப காலமா ஏஜ் ஆயிடுச்சு, திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வருஷம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும். புத்திர பாக்கியஸ்தானம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ராசி எதுனா தனுசு தான். ஏன்னா குருவோட ஆதிக்கம் 2026 ஒரு நல்ல மாற்றம் தனுசு ராசிக்கு நிச்சயமா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க பிறந்த கிழமையோ இல்லை நட்சத்திரத்தன்னைக்கோ மகான்கள் சித்தர்களை போய் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்து நீங்க சக்சஸ் ஆகணும்னா கண்டிப்பா யாராவது ஒரு மகான்களையோ சித்தர்களையோ நீங்க கெட்டியமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே டோட்டலா மாற ஆரம்பிச்சிடும். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.